சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசுகிறாங்க. எனக்கு எப்போதும் வந்து வேட்டியும் சட்டையும் தான் ரொம்ப பிடிக்கும்னு ஸ்டேஜில் ஏறி பேசிட்டு இனிமேட்டு எங்கே இருந்துக்கிட்டு வா கிளம்பலான்னு சொன்னேன். எல்லோரும் வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னு வந்து சனி நன்னர் வந்து ரொம்ப கை தட்டுறாங்க. சண்முகம் வந்து இங்கிலீஷில் எப்படி பிச்சு உதறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. கெட்டப்பே வந்து மாறிடுச்சு. இனிமேட்டு சண்முகம் பின்னாடி வந்து எல்லாரும் வந்து மரியாதையாக தான் நடந்துப்பாங்க. என்னையா நம்ம இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோம்னு சொல்லி சனி நன்னன் சொன்னோன்னே நம்ம சவுந்தரமணி வந்து கடுப்பாகி சனி நன்னனை கண்ணாஃப்னான்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னையா என்னை மட்டும் ஈஸியாக அடிச்சிடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூலோட நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ பேசுங்க, நான் இப்போ பேசி என்னத்தை சாதிக்க போகிறேன், என்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரமணி நீ எப்படி இதை நடத்துறன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வைகுண்டம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு வேளை சண்முகம் வந்து சரியாக வந்து பேசாமல் விட்டுட்டா அவனால் எப்படி வந்து மூஞ்சி கொடுத்து வெளியில் வந்து போக முடியும், எனக்கே ரொம்ப பட்டமாகவும் கவலையாகவும் பயமாகவும் இருக்கேங்கிற மாதிரி என் புள்ளியை இத்தனை நாளாக படிக்க வைக்காமல் போயிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு வந்திருக்கலாம்ல, ஸ்டேஜில் வந்து சூப்பராக பேசினாங்க. அட போத்தா, நானே வந்து சண்முகத்தை இந்த மாதிரி காஸ்டியூமில் வந்து பார்க்க மாட்டானான்னு சொல்லி இத்தனை நாளாக அன்பா பாசமாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க? சண்முகம் வந்து சரியாக பேசுனானா? சூப்பராக பேசுனாங்க. எல்லாரும் வெகுவாக வந்து கை தட்டினாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ பிச்சு உதறிட்டானா? நான் தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன். இவன் சொதப்பிட்டானா? இவன் வந்து இது மாதிரி சொதப்புனதுக்கான முழு காரணமும் நான் தான் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இந்த வாட்டி எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஊர் மத்தியில் வந்து சண்முகத்தை பற்றி சூப்பராக வெகுவாக பாராட்டுவாங்களே எல்லோரும். ஆமாம் மாமா, பாராட்டி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் அந்த ஸ்கூலோட ஓனர் வீட்டுக்கு வந்து வராங்க. நான் சொல்கிறத வந்து கேட்குறீங்களா, ரத்னா வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, சூப்பராக வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு சூழ்நிலை நான் எப்படி சார் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாதா? நான் எனக்கு இருக்கிற வசதிக்கும் செல்வத்துக்கும் நான் இதே மாதிரி வந்து 10 கூட நடத்தலாம். ஆனால் நான் ஏன் நடத்தாமல் இருக்கேன்? எல்லோரும் வந்து நல்லபடியாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் வந்து என்னை எவனுமே மதிக்க மாட்டான். அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலை. என்னை இந்த ஃபீல்டுக்கு வர வச்சிடாதீங்க, நான் அப்புறம் 10 ஸ்கூல் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் தயவு செஞ்சு சார் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. அவள் நல்ல பொண்ணு சார், சூப்பராக பாடம் நடத்துகிறா சார், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. காரணம்னு ஒன்று வேணும் இல்லை, நீங்கள் ஏகப்பட்ட தொழிலெலாம் பண்ணுறீங்க. அந்த தொழிலெலாம் ஒன்று ஒன்றா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ஒவ்வொரு குடோன்லாம் வச்சுருக்காங்க. அது இப்போ கூட ஏதாவது ஆகிடும், இதுவாகிடும் அதுவாகிடும்னு சொன்னேன். சார் என்னை மிரட்டுறீங்களா? சேச்சே, என்னப்பா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னை மிரட்டினேனா? என்னப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, டே இவருக்கு மிரட்டி தான் பிடிக்கும் போல இருக்குது, நீ மிரட்டுறா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ஸ்கூலில் வந்து நான் சோதனை போட்டு ஏதாவது எடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உன் கார்லேருந்து வேறு ஏதாவது எடுத்தேனா நீ என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் உனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ இப்போ ரத்னாவை வேலையை விட்டு தூக்க போறியா இல்லையா? முடிவு உன் கையில். இல்லாட்டி நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க போறியா? எங்கள் அப்பா ஆரம்பத்து காலத்துலேருந்து சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க, சத்தியம் வாங்கினவர் போயிட்டாரு. அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ என்ன தெரியவா போகுது? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இல்லாட்டி நீ மாட்டிக்காதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன். இப்போ பார்த்தியா, நான் ஆரம்பத்தில் கிளிப்பிளிக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன், நான் இது மாதிரிலாம் செய்ய போகிறதே இல்லை, நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சண்முக பாண்டி முத்துப்பாண்டி வந்து கேஷுவலாக வந்து வெளில வராங்க. ரத்னா வந்து வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல இருக்குது. அந்த இடத்துல ஒன்றை வந்து எதுக்காக ரத்னா வந்து அழுதுகிட்டு இருக்கா, என்ன எதுக்கு வீட்டுக்கு உடனே வேகமாக வர சொன்னீங்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டோன்னு வந்து வேலை இல்லைன்ட்டாங்க. என்னது வேலை இல்லைன்ட்டாங்களா? ஆமாண்ணே முழுசாக கேளுண்ணே அப்படின்னு சொல்லும்போது பிரின்ஸிபல் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, உன்னை தூக்க சொல்லிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது மட்டும்தான் அவர், ஆனால் சொல்ல சொன்னதெல்லாம் நாங்கள் தானே. சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் அங்கே வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் வெக்கமாக இல்லை உனக்கெல்லாம்? ஏன் வேலைக்கு போய் இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணன் திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்தனம் உடனே வந்து முத்துப்பாண்டி கோவப்பட்டு அடிக்கலான்னு வராங்க. என்ன போய் அடிக்க வரியே, முடிஞ்சால் எங்கள் அண்ணனை வந்து அடிக்க வருவியா, இல்லை என்னை அடிக்க வர்றது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா நீ எல்லாம் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் தேவையில்லாமல் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, நான் தான் உன்னை வேலையை விட்டு தூக்குனேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்க, இப்படி தான்ப்பா நடந்துச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு அழுகுறாங்க. என் தங்கச்சி டீச்சராக இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை,
இனிமேட்லாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாத என்ன. எனக்கு என்ன வருமானத்துக்கான இந்த வேலை பார்க்குறேன். எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கணும், நல்லபடியா வந்து கல்வி கத்துக் குடுக்கணும் தானே. நான் அது மாரிலாம் இருந்தேன். இப்ப இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த வேலை உனக்கு கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சண்முகம். நான் இருக்கிறப்ப நீ எதுக்கும்மா கவலைப்படுற? அந்த வேலைய உனக்கு வாங்கி தரேன். முத்துப்பாண்டி, சௌந்தரபாண்டியனோ இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, டேய் இந்த லெட்டர்ல பிரின்சிபல் ஒண்ணும் கையெழுத்து போடல. ஸ்கூலோட ஓனர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ப அவர போய் நேர்ல போய் பார்ப்போம். ஏய் பார்த்தா என்ன சொல்லுவ? எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தந்துட்டு இருக்காங்கன்னு தானே சொல்லுவாரு. ஏய் நம்ம நியாயத்த கேட்போம்டா. நியாயத்த கேட்டோம்னா நமக்கு நியாயம் வந்து கிடைச்சிரும். நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாரி தான் சொல்றாங்க. அது மாரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.